பிஸா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுவும் நம்ம வீட்லயே செய்யக்கூடிய பிஸா வந்து நல்ல ஹைஜீனிக்காக ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். முக்கியமாக நம்ம இன்னைக்கு அவன் இல்லாமல் ஈஸ்ட் இல்லாமல் அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி பிஸா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் மைதா மாவு தான் கரெக்டான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நீங்கள் பேக்கிங் பவுடர் மட்டும்தான் வச்சுருக்கீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்தா ஓகே. அடுத்து இதில் 3 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கம்மியாக சேர்த்தாவே போதும். ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. அடுத்து இதில் தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு தயிர் சேர்க்கணும். நம்ம 2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருந்தோம்ல, அதுக்கு 2 கப் அளவு தயிர் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் இப்போ சொல்லியிருக்க அளவுக்கு 2 பெரிய சைஸ் பிஸா பண்ண முடியும். நீங்கள் சின்னதாக ஒரு பிஸா பண்ண போகிறீங்கன்னா 1 கப் மைதா மாவு எடுத்துட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் பாதியாக குறைச்சி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம பிஸா பண்ணும்போது மாவு பிசைகிறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். ரொம்ப நேரம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டே இருக்கணும், அப்போ தான் பிஸா நல்லா சாஃப்டாக வரும். ஆனால் இந்த பிஸாவில் அந்த வேலை இல்லை. நம்ம நார்மலாக மாவை கரைச்சி அப்படியே இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம நல்ல மாவு பசைஞ்சு பண்ணுற பிஸாவை விட இது கொஞ்சம் கம்மியான டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் பிஸா சாப்பிட்டா ஒரு திருப்தி இருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நீங்களே பாருங்கள், நல்ல ஃப்ளஃபியான மாவு பக்குவத்துக்கு இருக்குது. விஸ்க் வச்சு நல்ல 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணணும். அப்போ தான் இந்த அளவுக்கு மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரும். நம்ம நார்மலாக இட்லி மாவுலாம் கரைப்போம்ல, அந்த பக்குவம் இருக்குது. மாவை ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க, அது செட் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு கடாயில் சேர்த்துருங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, ரிப்பன் மாதிரி கட்டாய் விழுகுது. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவில் இருந்தால் தான் நல்ல பீஸா வந்து சாஃப்டாக வரும். இல்லைன்னா பீஸா ரொம்ப ஹார்டாக வரும். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ மாவு கரைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இதை லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச் அளவு திக்னஸில் மாவோட லேயர் இருக்கணும். அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ரொம்ப தின்னாக ஊற்றிட்டோம்னா தோசை மாதிரி ஆயிரும். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆகியிருக்கு. இந்த பேஸோட கீழ்ப்பகுதி நல்லா வெந்திருக்கு, மேல் பகுதி மட்டும் கொஞ்சம் வேகணும். அதனால 2வது பக்கம் திருப்பி போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க, போதும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா கடாயை இந்த மாதிரி பண்ணும்போது தானாகவே மேலெலும்பி வரணும். அப்போ வந்து பீஸா பேஸ் கரெக்டாக தயாராக இருக்குன்னு அர்த்தம். இப்போ 2வது பக்கம் திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதான், பீஸா பேஸ் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இதில் நம்ம நார்மல் நீங்கள் பீஸா பேஸில் என்னென்ன அப்ளை பண்ணுவீங்களோ அது எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து பீஸா சாஸ் சேர்த்துக்கிறேன். பீஸா சாஸ் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அந்த ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் விற்கிற பீஸா சாஸ் கூட யூஸ் பண்ணலாம். பீஸா சாஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நல்ல ஒரு திக் லேயரை அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இதில் மொசரெல்லா சீஸ் வந்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க. சீஸ் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னா நிறையவே நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடைகளில் பிஸா சீஸ்னு கேளுங்க, கிடைக்கும். சீஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். சீஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வெஜ்ஜீஸ் சேர்க்கணும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள் எது வேணாலும் சேர்க்கலாம். நான் வந்து 3 கலரில் குடமிளகா, அதுக்கப்புறமா வெங்காயம், கார்ன் இதெல்லாம் சேர்க்க போகிறேன். சிகப்பு, பச்சை, மஞ்சள் 3 கலருமே எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து சேர்த்துக்கிறேன்.
ஒருவேளை உங்களுக்கு பச்சை குடமிளகாய் மட்டும்தான் கிடைக்குதுன்னா நீங்கள் அதை இது போல் கட் பண்ணிட்டு சேர்த்துடலாம். அதே மாதிரி நீங்கள் இதில் ஸ்லைஸ்டு ஆலிவ்ஸ் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ண பன்னீர் சேர்க்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணின காளான் சேர்க்கலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். நம்மளுக்கு என்ன வெஜிடபிள் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம இந்த பீஸாவை செஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற மாதிரி போட்டு விட்டுருங்க. அப்போ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிடும்போது கடிப்படும், அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம வீட்லேயே பண்ணலாம். 4-5 வரமிளகாய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2 டைம் பல்ஸ் பண்ணுங்க போதும். நம்மளுக்கு அந்த வரமிளகாய் கொஞ்சம் குருணையாக கிடைக்கும். அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸு. ஸோ அதை நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி தூவி விட்டுடலாம். அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சமாக பீஸா சீசனிங் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரிகானோ, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் எது கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக சீஸ் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் பீஸா சீஸ் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரிகானோலாம் கிடைக்கலன்னா நம்ம பீஸா வாங்கும்போது சின்ன சின்ன சாச்செட்டில் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுருந்து கூட நீங்கள் ஹோம்மேட் பீஸா பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சீஸ் உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே சீஸ் நல்லா உருகிருச்சு. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பீஸா சூப்பராக தயாராகிருச்சு. மாவெல்லாம் எதுவும் பிசைஞ்சு கஷ்டப்படாமல், ஈஸ்ட் எதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு பக்காவாக நம்ம பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு சட்டுன்னு பீஸா சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்ததுன்னா இன்ஸ்டண்ட்டான இந்த மாவு பிசையாமல் செய்கிற பீஸாவை பண்ணுங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.